வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ஒரு ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ்ல மேனேஜர், கிளர்க் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளார எப்பவுமே பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். எதனாலன்னா, அந்த கிளர்க் எப்பவுமே ஆஃபீஸ்க்கு டைமுக்கு வரவே மாட்டாரு. இது அந்த மேனேஜருக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னவோ லேட்டா தான் வருவாரு. ஏன் லேட்டா வராருன்னு அவர்கிட்ட கேட்டா இந்த கிளர்க் சொல்லுவாருங்களாம், எனக்கு ரொம்ப எலகின மனசுங்க, யாருக்காவது ஏதாவது ஆபத்துனா அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் வருவேன். தினம் யாராவது என் கண்ணில் மாட்டுறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாருங்களாம். ஒரு நாள் 9 மணி ஆஃபீஸ் டைமுக்கு அந்த கிளர்க் 11 மணிக்கு வந்தாருங்களாம். அன்னைக்கு மேனேஜருக்கு கடுப்பாயிடுச்சு. ஆன உடனே மேனேஜர் அந்த கிளர்க்கை பார்த்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டாருங்களாம். இன்னைக்கு என்ன சொல்ல போற? அதுக்கு அந்த கிளர்க் சொன்னாரு, ஐயோ சார், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு சின்ன 8 வயசு பையன், அவன் ரோட்ல நடந்து போயிட்டே இருந்த சமயத்துல ஒரு பைக்காரன் இடிச்சுட்டான், மயங்கி விழுந்துட்டான் பையன். எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே பையனை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஜிஹெச்ல சேர்த்துட்டேன். பையனுக்கு மயக்கம் தெளிய ஒரு ஹவர் ஆச்சுங்க. மயக்கம் தெளிஞ்ச உடனே அவங்க அம்மாவுடைய நம்பர் அவன் சொன்னான். அந்த நம்பரை வாங்கி அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வந்தங்க. இதை கேட்ட மேனேஜர் ரொம்ப கோவமா, நீ தான் எல்லார் உயிரையும் காப்பாத்த பிறந்தியா, இனிமேல் நீ லேட்டா வந்தீங்கன்னா தண்டனை கொடுப்ப. இன்னைக்கு நீ லேட்டா வந்ததுக்கு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போ. இதே மாதிரி இன்னும் லெட்டர் 2 வந்துச்சுன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். சரின்னு அந்த கிளர்க் என்ன பண்ணாரு, லெட்டர் எழுதி கொடுத்துட்டாருங்களாம். அன்னைக்கு மத்தியானம் கிளர்க்குக்கு மனசே சரியில்லையா, அந்த பையனை போய் ஒரு எட்ட பார்த்துட்டு வந்தனால அந்த லஞ்ச் டைம்ல ஓடி போய் பார்த்தாருங்களாம் ஹாஸ்பிட்டல்ல. கிளர்க்கு போய் சிறுவனுடைய அம்மா பார்த்தாரு. பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே புரியல. நீங்க தாங்க என் பிள்ளை இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம், அவன் உயிரையும் நீங்க காப்பாத்திருக்கிறீங்க. அவங்க கையை பிடிச்சி அழுதாங்களாம் அந்த அம்மா. மாதிரியே அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கிற நேரத்துல ஒருத்தர் ஓடி வந்தாருங்களா. உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம் கிளர்க்கை பார்த்து, இவர் தாங்க அவங்க அப்பா, நான் இப்பதான் செய்தி சொன்னேன், அதை கூட அவருக்கு சொல்ல மறந்துட்டேன் நானு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொல்லவே கிளர்க் இப்படி திரும்பி பார்த்தாருங்களாம். கிளர்க்குக்கு ஒரே பேர் அதிர்ச்சிங்களாம். அவங்க அப்பா வேற யாரும் இல்லையா, கிளர்க்குடைய ஆபீஸ் மேனேஜர். பார்த்த மேனேஜருக்கு ஒண்ணுமே புரியலையா. ஐயோ, நீதான் என் பிள்ளைய காப்பாத்தினியா, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே, ஐயோ கடவுளே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பையனை போய் பார்த்தாரு. பையன் நலமா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே தான் அவருக்கு ஒரு சந்தோஷம் பிறந்துச்சுங்களாம். வெளியே வந்த உடனே கிளர்க்கை பார்த்து ஒரு மனசார ஒரு சிரிப்பு சிரிச்சாருங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ரோடு ஆக்சிடென்ட்ஸ் எப்பவுமே நடந்துகிட்டு தாங்க இருக்கு. அந்த மாதிரி ஆக்சிடென்ட்டை நம்ம கடந்து செல்ற நேரத்துல நம்மளால என்ன உதவி செய்ய முடியும்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்கன்னா எந்த உயிருமே இந்த உலகத்தை விட்டு போகாதுங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.